அத்தியாயம் 42. ஹலோ. இது ஸ்கூல், அதுவும் கேர்ள்ஸ் ஸ்கூல். இங்கே பைக்கை ஸ்டாண்ட் போட்டு நிறுத்தி அப்படி என்ன பராக்கு பாக்குற வேலை? பிரியா வருகிறாளா என மும்முரமாக கவனித்துக் கொண்டிருந்த விக்கிராந்த் திடீரென ஸ்ரீநிதி அவன் பக்கத்தில் வந்து மிரட்டுவது போல பேசவும் அதிசயத்துடன் அவளை பார்த்தான். ஒன்றிரண்டு வினாடிகளுக்குப் பிறகே அவளின் கேள்வியின் பின்னே இருக்கும் காரணம் அவனுக்கு புரியவும். ஓ, நீங்க தப்பா நினைச்சுட்டீங்க. நான் ஒருத்தங்களுக்காக வெயிட் செய்துட்டு இருக்கேங்க என்றான் தன்மையாக. ஸ்ரீயின் கோபம் இன்னும் அதிகமானது. வாட்? என் கிட்டேயே இதை சொல்ல என்ன தைரியம்? இவ்வளவு நாள் பஸ் ஸ்டாப் ரோட்னு தான் இந்த வேலை செய்துட்டு இருந்தீங்க, இப்போ ஸ்கூல் பக்கத்திலேயும் ஆரம்பிச்சாச்சா? எங்க ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், இது போல ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அலோவ் செய்ய மாட்டாங்க. எங்க HM பார்த்தா அவ்வளவுதான். எந்த காலேஜ் நீங்க? ஸ்ரீயின் பேச்சு ஏற்படுத்திய தர்ம சங்கடத்தையும் மீறி அவள் கேட்ட எந்த காலேஜ் என்ற கேள்வி விக்கிராந்த் முகத்தில் புன்னகையை வரவழைத்தது. தேங்க்ஸ் ஃபார் யோர் காம்ப்ளிமெண்ட் என்றான் மனதை மறைக்காமல். வாட் என ஸ்ரீ மீண்டும் சீர, பின்னே என்னங்க 30 வயசாகுற என்னை பார்த்து காலேஜ் பையன்னு சொன்னா அது காம்ப்ளிமெண்ட் இல்லாம வேற என்ன என இப்போதும் ஈஸியாகவே பதில் சொன்னான் விக்கிராந்த். நெனப்பு தான். இந்த மாதிரி உதவாக்கரை வேலை செஞ்சு இப்போதான் ஃபர்ஸ்ட் இயரே வந்திருப்பன்னு நினைச்சேன், அதான். விக்கிராந்த அதற்கும் புன்னகை மின்ன பதிலளிக்க உதட்டை அசைக்கும் போதே, ஹேய், நீ கணபதி சார் மகன் விக்கிராந்த் தானே என்ற குரல் அருகில் கேட்டது. விக்கிராந்த் பேச்சை நிறுத்திவிட்டு திரும்பி பார்த்தான். ஸ்ரீயும் கோகிலாவும் கூட குரல் வந்த பக்கம் பார்த்தார்கள். அங்கே இருந்த ஜெயந்தி விக்கிராந்தை அடையாளம் கண்டு கொண்டு பேசினாள். நான் ஜெயந்தி, என்னை உனக்கு ஞாபகம் இருக்கா? உன்னை சின்ன வயசுல பார்த்தது. அம்மா அன்னைக்கு வந்தப்போ போட்டோ காட்டினாங்க. இல்லைன்னா எனக்கு அடையாளமே தெரிஞ்சிருக்காது. ஜெயந்தி யார் என புரிந்து கொண்டதன் அடையாளமாக விழிகளை விரித்த விக்கிராந்த், ஹலோ ஜெயந்தி ஆண்டி, என்னை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே. எப்படி இருக்கீங்க என்றான். எனக்கு என்னப்பா, இந்த ஸ்கூலோட மல்லு கட்டுற வேலைதான் என்ற ஜெயந்தி அப்போதுதான் அங்கே ஆச்சரியமும் அதிர்ச்சியுமாக நின்றிருந்த ஸ்ரீ கோகிலாவை பார்த்தாள். இவங்களையும் உனக்கு ஆல்ரெடி தெரியுமா? இவங்க பிரியாவோட ஃப்ரெண்ட்ஸ். பிரியாவிற்கு தோழிகள் இருக்கிறார்களா என்ற ஆச்சரியத்துடன் ஓ என்றான் விக்கிராந்த். இவர் பிரியாக்கு தெரிஞ்சவரா மேடம்? ஸ்ரீயின் குரலில் இப்போதும் சந்தேகம் இருந்தது. தெரிஞ்சவரா? பிரியாவை கல்யாணம் செய்துக்க போறவர் என்ற ஜெயந்தி விக்கிராந்த் பக்கம் பார்த்து அம்மா சொன்னாங்க விக்கிராந்த். ரொம்ப சந்தோஷம். பிரியா நல்ல பொண்ணு. காங்க்ராட்ஸ் என்றாள். தேங்க்ஸ் ஆண்டி. இன்னும் கல்யாணம் எல்லாம் ஃபைனலைஸ் ஆகலை. நீங்க பாட்டுக்கு இப்படி சொல்லிட்டீங்க, அப்புறம் பிரியா தப்பா நினைச்சுக்க போறாங்க என்றான் விக்கிராந்த். பிரியா அப்படி எல்லாம் நினைக்க மாட்டா. ஆமாம், நீ என்ன இந்த பக்கம் சும்மா வந்தியா? ஆமாம் ஆண்டி, கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தேன். சரி, வீட்டுக்கு போற வழியில தானே ஸ்கூல் இருக்குன்னு அப்படியே வந்தேன். KK நகருக்கும் அண்ணா நகருக்கும் இருக்கும் தொலைவு ஜெயந்திக்கு தெரியாததா என்ன? விஷயம் புரிந்ததால் மேலே தூண்டி துருவாமல் பிரியா கிட்ட பேசிட்டு தான் வந்தேன். ஸ்டாஃப் ரூம் போயிட்டு வருவா. 5 நிமிஷத்துல வந்துருவா. நான் கிளம்புறேன்பா என்றாள் சின்ன புன்னகை மின்ன. அந்த புன்னகைக்கான அர்த்தம் புரிந்ததால் சரி ஆண்டி, பாய் என்றான் விக்கிராந்த் மெல்லிய சங்கோஜத்துடன். ஜெயந்தி நகர்ந்து செல்ல ஸ்ரீ இப்போதும் அவனை கேள்வியாக பார்த்தபடி நின்றாள். சாரி, நாங்க தப்பா நினைச்சு பேசிட்டோம் என கோகிலா சொல்லவும் இட்ஸ் ஓகே என்றான் விக்கிராந்த் இலகுவாக. உங்க பேரு விக்கிராந்தா? அப்போ நீங்க வர்ஷாவோட அண்ணன் விக்கிராந்தா? ஸ்ரீ அந்த கேள்வியை கேட்ட தோரணையில் இருந்தே அந்த கேள்விக்கு வேறு ஏதோ அர்த்தம் இருக்கிறது என்பது விக்கிராந்திற்கு புரிந்தது. ஆனால் என்ன என்று தெளிவாக புரியாததால் ஆம் என்ற அர்த்தத்தில் தலை அசைத்தான். ஸ்ரீயும் கோகிலாவும் தங்களுக்குள் பார்த்து புன்னகைத்துக் கொண்டார்கள். அதை கவனித்து என்ன என்றான் விக்கிராந்த் கேள்வியுடன். நத்திங் சீரியஸ் விக்கிராந்த் சார். உங்க பேரு ரொம்ப பாப்புலர், அதான் அந்த விக்கி என்கிற விக்கிராந்த் நீங்க தானான்னு கன்ஃபர்ம் செஞ்சுக்கிட்டேன் என்றாள் ஸ்ரீ. அவள் தன்னை கலாட்டா செய்கிறாளா என்ற கேள்வியுடன் உங்களுக்கு எப்படி என் நிக்நேம் விக்கின்னு தெரியும் என்றான். அதெல்லாம் உங்க பிரியா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஆமா, உங்களுக்கு வேற யார் கூடவோ மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகி இருக்கிறதா கேள்விப்பட்டேனே, அப்போ அது என்ன ஆச்சு? ஸ்ரீ தன் கேள்விக்கு பதில் சொல்லாது வேறு கேள்வி கேட்கவும் கடுப்புடன் அதை நீங்களும் பிரியா கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க என்றான் விக்கிராந்த். கேட்கிறேன், உங்க பிரியா கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நீங்க இப்போ டென்ஷன் ஆகாம பிரியா கிட்ட பேசுங்க. நைஸ் மீட்டிங் யூ இன் பர்சன். பாய் என கண்கள் மின்ன ஸ்ரீ சொல்லிவிட்டு நடக்கவும் கோகிலாவும் பை என சொல்லி ஸ்ரீயுடன் சென்றாள். அவர்கள் இருவரும் போகும் திசையை கேள்வியுடன் 1-2 வினாடிகள் பார்த்த விக்கிராந்தின் மனதில் ஸ்ரீ சொன்ன உங்க பிரியா மட்டும் மீண்டும் ரீங்காரமிட்டது. மனம் லேசாக மீண்டும் பார்வையை ஸ்கூல் பக்கம் திருப்பினான். பிரியாவின் தோழிகளுக்கு அவனை தெரிந்திருக்கிறதே. பிரியா அவனை பற்றி சொல்லி இருப்பாளோ? வானில் பறக்கத் தொடங்கிய மனதை ஸ்ரீயின் ஆர்த்தி பற்றிய கேள்வியை நினைத்து அடக்கினான் விக்கிராந்த்.
அம்மாவும் வர்ஷாவும் ஸ்கூல் ஃபங்கஷனிற்கு வந்திருந்தார்களே, அப்போது அவனை பற்றி பேசியிருந்திருக்கலாம். அவனும் அப்பாவும் அன்று ஆர்த்தி வீட்டிற்கு தானே சென்றிருந்தார்கள். அந்த யோசனையை பின்னுக்கு தள்ளி மீண்டும் கவனத்தை பள்ளிவாசலில் வைத்தான். மேலும் ஒரு சில மணித்துளிகள் சென்ற பின் பிரியா தூரத்தில் வருவது தெரிந்தது. மெல்லிய ஆரன் நிறத்தில் ஆங்காங்கே கருப்பு வரிகள் இருந்த சேலையில் அழகாக தெரிந்தாள். அவள் முகத்தில் எப்போதும் இருக்கும் அந்த கண்ணுக்கு புலப்படாத மெல்லிய திரை இப்போதும் இருந்தது. ஆனால் முகத்தில் சிறு அயர்வும் இல்லாமல், அப்போது தான் வேலைக்கு தயாராகி வருபவளைப் போல் வந்தவளை விட்டு பார்வையை அகற்ற முடியாமல் இமைக்காமல் பார்த்திருந்தான் விக்கிராந்த். பள்ளியின் வாயிலை தாண்டி வந்த பிரியா சாலையை கடக்க போக்குவரத்தை கவனிக்க வலதுபுறம் திரும்பவும் அங்கே நின்றிருந்த விக்கிராந்த் அவளின் கண்ணில் பட்டான். அவள் பார்ப்பதற்காகவே காத்திருந்த விக்கிராந்த் சின்ன புன்னகையுடன் ஹலோ என்றான். ஹலோ என்று மறுமொழி சொன்னவளின் முகத்தில் ஆச்சரியம் தோன்றி மறைந்தது. நிறைய தடவை ஃபோன் செய்தேன், பிஸியா இருந்தீங்க போல, எடுக்கலை. ஸ்கூல் டைம்ல நான் மொபைல் யூஸ் செய்வதில்லை. அப்போ ஸ்விட்ச் ஆஃப் செய்து வைக்கலாமே. அந்த நேரத்துல என்னை யார் கூப்பிட போறாங்கன்னு அதெல்லாம் யோசிக்கலை. இனிமேல் யோசிச்சு ஸ்விட்ச் ஆஃப் செய்திடுங்க. நான் அப்பப்போ கால் செய்வேன். பிரியா பதில் எதுவும் சொல்லாமல் அவனை நேராக பார்ப்பதை தவிர்த்து சாலையில் பார்வையை பதித்து அமைதியாக நின்றாள். பிரியாவின் அந்த அமைதியான நடவடிக்கை கூட விக்கிராந்தின் மனதை இதமாக தட்டிச் சென்றது.